வெனிலா மஃபின் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம வந்து வெனிலா பேஸ் ரெடி பண்ணி அதுல வந்துட்டு ப்ளூபெரி ஃபில்லிங் வந்து கொடுக்க போறோம். ப்ளூபெரி ஃபில்லிங் தான் கொடுக்கணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. நம்ம வந்து ஸ்ட்ராபெரி ஃபில்லிங் கொடுக்கலாம், பிளாக் கரண்ட் கொடுக்கலாம். அதாவது நம்ம வந்து வெனிலா பேஸ் ரெடி பண்ணி வெனிலா மஃபின் பேஸ் ரெடி பண்ணி அதுல வந்துட்டு ஃபில்லிங் கொடுக்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸைட்மெண்டான ஒரு வீடியோ, எல்லாரும் கேட்ட ஒரு வீடியோ, வெனிலா மஃபின்ஸ். அது ஒரு பேஸ் ரெடி பண்ணி அதை வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரொசீஜரா எல்லாமே சொல்லி கொடுத்துறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம மஃபின் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு 1 by 1 எல்லாமே ஷோ பண்ணுறேன், எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நான் காமிக்கிறது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து ஆட் பண்ண போகிற மாதிரி அந்த மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கிறேன். கேஸ்டர் சுகர் வந்துட்டு 188 கிராம். நார்மல் சுகரை காட்டிலும் கொஞ்சம் வந்து பொடியாக இருக்கும், அதான் கேஸ்டர் சுகர். பட்டர் வந்துட்டு 125 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் வந்துட்டு நல்ல குவாலிட்டியான பட்டராக எடுத்துக்கோங்க. அப்போ வந்து மஃபின்ஸ் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான மஃபின்ஸாக கிடைக்கும். பட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்கு வந்துட்டு 3 எடுத்து வச்சுருக்கேன். வெனிலா எசன்ஸ் வந்து 5 கிராம் எடுத்துருக்கேன். அதாவது நீங்கள் ஒரு நம்ம பாட்டில் மூடியில் வந்துட்டு ஒரு மூடி எடுத்துருக்கேன். அது வந்து 5 ml 5 கிராம் வந்து இருக்கும். நீங்கள் கிராம் கணக்காகவே வெயிட் போட்டுக்கோங்க. மைதா வந்துட்டு 169 கிராம் எடுத்துருக்கேன். நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற ஃப்ளார் தான், ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்து வச்சுக்கோங்க. பேக்கிங் பவுடர் வந்துட்டு 5 கிராம். பேக்கிங் பவுடர் ரொம்ப குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால கரெக்டாக அளவு பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. குக்கிங் க்ரீம் 13 கிராம் எடுத்திருக்கேன். நான் வந்து வெள்ளை கப்பில் எடுத்துருக்கனால உங்களுக்கு தெரியல, லைட்டாக சாய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள். குக்கிங் க்ரீமும் ரொம்ப கம்மியாக இருக்கனால குவான்டிட்டி வந்து கரெக்டாக பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. 13 கிராம் எடுத்துக்கோங்க. ப்ளூபெரி கம்போத் வந்துட்டு நான் வந்து ஃபில்லிங்க்கு எடுத்திருக்கேன். அதாவது நம்ம எந்த அளவுக்கு மஃபின்ஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபில்லிங்க்கு வந்துட்டு ப்ளூபெரி எடுத்தால் போதும். இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம மொத்தமாக யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் இது மட்டும்தான். ஸ்டார்டிங் நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ணுறோம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சர்னால் எப்படின்னா நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ்லேயோ அந்த மாதிரி வச்சுருந்தோம்னா பட்டர் வந்து ஹார்டாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ½ hour 1 hour வந்துட்டு வெளியில் ஒரு ரூமில் எடுத்து வச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு சாஃப்ட் ஆயிரும். அதான் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம கேஸ்டர் சுகர் பட்டர் போட்டதுக்கப்புறம் கேஸ்டர் சுகரும் வந்துட்டு அதிலே ஆட் பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுதான் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் 1 by 1 மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பட்டரும் சுகரும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். ரொம்ப அவசரப்பட்டு அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து ரொம்ப அவசரப்பட்டு வந்து ஆட் பண்ணிடாதீங்க. பட்டரும் சுகரும் வந்துட்டு நல்லா ஒரு சுகர் வந்துட்டு நல்லா டிசால்வ் ஆகணும். ஒரு 80% வந்து சுகர் வந்துட்டு நல்லாவே வந்து டிசால்வ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு க்ரீமி மெத்தடில் வந்து கிடைக்கணும். அப்போ தான் மஃபின்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வரும். இப்போ வந்து பட்டரும் சுகரும் வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. என்னோட மிஷினில் வந்துட்டு நான் வந்து செகண்ட் கியரில் வந்துட்டு இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணுறேன். ரொம்ப ஸ்பீடாக பீட் பண்ணி ரொம்ப ப்ரூஃப் ஆகுற மாதிரி அடித்து அந்த மாதிரி ரொம்ப இது பண்ண வேணாம். ஒரு செகண்ட் கியரில் வந்துட்டு மீடியம் ஸ்பீடில் வந்து நல்லா ரன் பண்ணிக்கோங்க. நல்லா ரன் ஆகிட்டு இருக்கும் போதே வந்து ஸ்பேட்சுலா வச்சு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்பேட்சுலா வச்சு சைடு எல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பட்டரும் சுகரும் போடும்போது பட்டர் வந்து அங்கங்கே ஒட்டி பிடிச்சிக்கும். அது வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகாது. நம்ம சின்ன மிஷினாகவே இருந்தாலும் நீங்கள் ரொம்ப பெரிய மிஷின் யூஸ் பண்ண வேணாம். பெரிய மிஷின் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அளவு போடணும். இந்த மஃபின்ஸோட இன்க்ரீடியன்ஸ் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டபுள் பண்ணி ட்ரிபிள் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் மிஷின் பொறுத்து நீங்கள் வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. என்னோட மிஷின் பவுல் வந்து கொஞ்சம் சின்ன மிஷின் பவுல், அதுக்கேற்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் கொடுக்குறேன். அதாவது மேக்ஸிமம் ஒரு 7-8 மஃபின்ஸ் வர அளவுக்கு தான் இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம வந்து தயார் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பட்டரும் சுகரும் வந்துட்டு நல்லா பீட் ஆகிட்டு இருக்கு. நல்லா வந்துட்டு ஒரு க்ரீமி மெத்தட் வேணும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து பட்டரும் சுகரும் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக மிக்ஸ் பண்ணாமல் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வேளை தரியாக வந்துருச்சுனாலும் கூட நீங்கள் வந்துட்டு அந்த பேட்டர் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்கள் மஃபின்ஸ் வந்துட்டு போடுங்க, வரும். ஆனால் வந்துட்டு கரெக்டான ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா கேஸ்டர் சுகரும் பட்டரும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆன ஒரு க்ரீமி மெத்தட் வந்தால் தான் நமக்கு வந்து அடுத்து எக்கு ஆட் பண்ணும்போது தரியாக வராமல் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் கரெக்டாக மிக்ஸ் ஆகாமல் நீங்கள் எக்கு ஆட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட பேட்டர் வந்துட்டு தரியாக வந்துடும். அதாவது ஒரு தயிர் மாதிரி வந்துடும். அதனால வந்துட்டு கரெக்டாக நீங்கள் கேஸ்டர் சுகரும் பட்டரும் வந்துட்டு நல்ல ஒரு லூஸி கன்சிஸ்டன்சியில் ஒரு க்ரீம் மாதிரி வரணுங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். இடையில வந்துட்டு ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் அப்பப்போ ரிமூவ் பண்ணிக்கணும். நான் வந்துட்டு ஒரு 2-3 தடவை வந்துட்டு ஸ்பேச்சுலா வச்சு ஒரு
ஒரு 7 நிமிஷம் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு ஸ்பேச்சுலா வச்சு ஃபுல்லாகவே அந்த சைடில் இருக்கிற பட்டர் சுகரை வந்துட்டு சென்டரில் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் மிக்ஸ் பண்ண விடுவேன். இப்போ எடுத்து காமிச்சேன் பார்த்தீங்களா, இன்னும் கூட கொஞ்சம் வந்து சுகர் வந்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால நான் மறுபடியும் வந்துட்டு இதை வந்து எல்லாமே சென்டரில் எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். நமக்கு மிக்ஸ் ஆக வந்துட்டு ஒரு க்ரீமி மெத்தடில் கிடைக்கும். அதனால் நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம எக் ஆட் பண்ண போகிறோம். நம்ம கரெக்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு எக்கு வந்து 1 by 1 ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு நம்மளோட பட்டர் அண்ட் சுகர் வந்துட்டு நல்லாவே க்ரீமியாக ஒரு நல்ல சுகர் வந்து நல்லா டிசால்வ் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து 1 எக் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம 1 எக் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட பட்டரும் சுகரும் வந்துட்டு ஒரு க்ரீமி மெத்தடு கிடைக்கும். அதாவது நம்ம வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பட்டர் எக்கு வந்துட்டு 1 ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஒரு க்ரீமி மெத்தடில் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் பட்டரும் சுகரும் வந்துட்டு கரெக்டாக மிக்ஸ் ஆகலைன்னா அது வந்து தரியாக வந்துடும். அதனால அந்த ஒரு ப்ராசஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. அதனால தான் இங்கே 2-3 வாட்டி இதை மட்டும் நான் கரெக்டாக சொல்கிறேன். பட்டரும் சுகரும் வந்துட்டு நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா எக்கு ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீமி மெத்தடில் கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம பேலன்ஸ் எக்கு வந்துட்டு 1 by 1 ஆட் பண்ண போகிறோம். எக்கு வந்து நம்ம மொத்தமாக ஆட் பண்ண போகிறதில்ல, 1 by 1 ஆட் பண்ண போகிறோம். இப்போ மறுபடியும் நான் வந்து ஸ்பேச்சுலா வச்சு சைடில் ஒட்டியிருக்கிறது எல்லாமே வந்துட்டு சென்டரில் கொண்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த மஃபின்ஸ் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும் போது இந்த இன்க்ரீடியன்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 7 to 8 மஃபின்ஸ் கிடைக்கும். அதாவது நான் மஃபின்ஸ் கப்பு வந்து கொஞ்சம் பெருசாக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற மஃபின்ஸ் கப்பு பொறுத்தளவு வந்துட்டு உங்களுக்கு வந்து மஃபின்ஸ் கிடைக்கும். நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மஃபின் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸே வந்து into 2 பண்ணி இல்லைனா into 3 பண்ணி நீங்கள் வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட எந்த பிளெண்டர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பெரிய மிஷின் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் வந்து 3 பண்ணியோ இல்லை உங்களுக்கு ஏற்ற அளவு வந்து into பண்ணி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட சின்ன மிஷின் இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு ஹேண்ட் பிளெண்டர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் கொடுத்துருக்க ரெசிபியே போதும். உங்களுக்கு வந்து கரெக்டான அளவு தான். இதை வந்து நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணியே இந்த ரெசிபியில் வந்துட்டு நீங்கள் மஃபின்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். நம்ம எக்கு 1 by 1 ஆட் பண்ணி அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போதே தெரியும். உங்களுக்கு வந்து ஒரு விப்பிங் க்ரீம் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அது மிக்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். இதே மாதிரி தான் நீங்கள் எக்கு வந்து 1 by 1 ஆட் பண்ணும் போது உங்களுக்கும் இதே ஸ்ட்ரக்சர் வந்துச்சுன்னா மஃபின்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப சூப்பராக வரும். ஸோ இதை வந்துட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம அது ஸ்லோவாக மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும் போதே வந்துட்டு ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து பேக்கிங் பவுடர் வந்துட்டு இதிலேயே ஃப்ளார்லேயே மிக்ஸ் பண்ணுறோம். வெனிலா எசன்ஸ் வந்து நம்ம எக்கு 1 by 1 ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ வந்து வெனிலா எசன்ஸும் வந்து ஆட் பண்ணிடணும். அது வந்து நான் உங்களுக்கு காமிக்கல. எக்லேயே நீங்கள் வந்துட்டு வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளாரில் வந்துட்டு பேக்கிங் பவுடர் வந்து ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க குக்கிங் க்ரீம் 13 கிராம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்துட்டு குக்கிங் க்ரீம் வந்துட்டு இப்போ ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 2 செகண்ட் ஒரு 5 செகண்ட் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். ஜஸ்ட் மிக்ஸ் ஆனால் போதும். அதுக்கப்புறமா ஃப்ளாரும் பேக்கிங் பவுடரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ளார் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பீட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஜஸ்ட் வந்து ஃப்ளாரும் பேக்கிங் பவுடரும் வந்துட்டு மற்ற மிக்சரோடு வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். அந்த அளவுக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். ஃப்ளார் போட்டதுக்கப்புறம் ரொம்ப பீட் பண்ணி எடுக்க வேணாம். ஏன்னா ஃப்ளார் போட்டதுக்கப்புறம் ரொம்ப பீட் பண்ணோம்னா ரொம்ப கட்டியாயிரும். நம்ம பேக் பண்ணும்போது ஒரு ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம வந்துட்டு ஃப்ளாரும் பேக்கிங் பவுடர்லாம் போடும்போது அதுக்கப்புறமா ரொம்ப கம்மியான அளவே நீங்கள் வந்துட்டு அதை வந்து லைட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம போட்டிருக்க ஃப்ளாரும் பேக்கிங் பவுடரும் வந்துட்டு பட்டர், எக்கு, சுகர் இதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, வெனிலா எசன்ஸ் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதில் வந்துட்டு எல்லாமே நம்ம போட்டிருக்க ஃப்ளாரும் பேக்கிங் பவுடர் வந்து எல்லாத்துக்கூடையும் ஒரு தனித்தனியாக அங்கங்கே கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆனாலே போதும். அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மஃபின் கப்பில் போட்டு பேக் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு ஸ்லோ ஸ்பீட்லேயே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்பேட்சில் வச்சு சைடில் இருக்கிற ஃப்ளார், ஒட்டி பிடிச்சிருக்க பட்டர் எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து அதில் வந்துட்டு நல்லா எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து ஸ்பேட்சில் வச்சு எல்லாமே வந்து சென்டரில் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் கரெக்டாக மிக்ஸ் ஆகலைனாலும் நம்மளோட ஃப்ளார் வந்துட்டு அங்கங்கே கட்டியாக வந்துடும். அப்போ நம்ம பேக் பண்ணும் போது வந்து மஃபின்ஸ் உள்ள வந்துட்டு நம்ம ஃப்ளார் அந்த மாதிரி ஃப்ளார் வந்து தனித்தனியாகவே தெரியும். ஸோ ஃப்ளார் போட்டு ரொம்ப பீட் பண்ணவும் வேணாம், ரொம்ப கம்மியாகவும் கரெக்டாக மிக்ஸ் ஆகாமையும் எடுத்துட வேணாம். ஒரு மீடியம் அளவில் வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்.
இந்த ஸ்ட்ரக்சரில் இருந்தால் போதும். இப்போ வந்து நான் கொஞ்சம் பிக் சைஸில் வந்துட்டு மஃபின் கப் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது நான் வெயிட் வந்து 65 to 70 கிராமுக்குள்ளே எடுக்க போகிறேன். என்னோடய மஃபின் கப் வந்து பேக் பண்ணும்போது அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு இடையிலே நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் வந்து ஓவனில் வந்து இப்போ என்னோட டெம்பரேச்சரில் 202 டெம்பரேச்சர் இருக்குது. நான் வந்து 180 டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணுறேன். டெம்பரேச்சர் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸில் டெம்பரேச்சர். டைமிங் வந்து 17 மினிட்ஸ் வைக்கிறேன். ஆனால் என்னோட பேக்கிங் டைம் வந்து 21 மினிட்ஸ் 22 மினிட்ஸ் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் வந்து கம்மியான டைமிங் வச்சு செக் பண்ணிவிட்டு ஒரு டூத் பீக் வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மறுபடியும் வந்து நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. நானும் அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். 17 மினிட்ஸ் வந்து வச்சுருக்கேன். 17 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறமா வந்து பேக் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி மறுபடியும் எடுத்துருவேன். செக் பண்ணிவிட்டு தான் பேக் பண்ணோம். இப்போ நம்மளோட மஃபின் கப்பில் வந்து நம்ம வெயிட் போடுறோம். 65 to 70 கிராமுக்குள்ளே வந்து என்னோடய மஃபின் கப்பில் வந்து நான் வெயிட் போடுறேன். நீங்கள் எந்த மஃபின் கப் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து ஒரு 3/4 பாகம் இருக்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து வெயிட் போட்டு பேக் பண்ணிக்கோங்க. வெயிட் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்துட்டு எல்லா மஃபினும் ஒரே லெவலில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் போட்டு எடுத்துக்கோங்க. 65 to 70 கிராம் வரைக்கும் நான் வந்து வெயிட் போடுறேன். உங்கள் மஃபின் கப்போட அளவு பார்த்து நீங்கள் அதுக்கு எந்த அளவுக்கு வெயிட் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வெயிட் போட்டுக்கோங்க. ஒரு மஃபின் கப்பில் வந்து 3/4 பாகம் இருந்தால் போதும். மஃபின் பேட்டரி எடுக்கும் போது நான் உங்களுக்கு கையில் காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளோட 4 விரலில் வந்துட்டு நீங்கள் மஃபின்ஸ் வந்து அதோட மஃபின்ஸ் பேட்டரி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட்டை விரல் வச்சு அதை வந்து அந்த கப்பில் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறனால வந்து மஃபின்ஸ் கப்பெல்லாம் வந்து வெயிட் போட்டு இந்த அளவுக்கு வெயிட் போடுறேன் அப்படின்னு காமிக்கிறேன். அதே நாங்கள் வந்து அதிகப்படியான குவான்டிட்டி வந்து மஃபின்ஸ் வந்து பண்ணும்போது நாங்கள் வந்து ஒரு கை அளவு தான் வச்சுருப்போம். கையில் வந்துட்டு இந்த அளவு எடுத்து கட்டை விரலில் வந்துட்டு அப்படியே அந்த மஃபின் கப்பில் வந்து ரிமூவ் பண்ணி அதை விட்டுக்குவோம். நீங்களும் ஸ்பீடாக பண்ணும்போது இந்த மாதிரியே ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பீடாகவே முடியும். இப்போ வந்து நம்ம ப்ளூபெர்ரி ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். அதாவது நம்ம வெனிலா பேட்டர் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நார்மலாக இதை வந்து நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா ஒரு வெனிலா மஃபின், சாஃப்டான வெனிலா மஃபின் கிடைக்கும். இன்கேஸ் நம்ம வந்து எந்த ஃபில்லிங் வேணாலும் கொடுக்கலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரியே வந்து ப்ளூபெர்ரி ஃபில்லிங் வந்து கொடுக்குறோம். ப்ளூபெர்ரி ஃபில்லிங் கம்போத் இருக்குது இல்லைங்களா, அதை வந்துட்டு நம்ம வந்து பட்டர் ஷீட்டில் வந்து ஃபில் பண்ணி அதுக்கப்புறமா வந்து எல்லா மஃபின்லையும் வந்து இன்சைடு வந்து ஃபில் பண்ணுறோம். ப்ளூபெர்ரி மஃபின்னால நம்ம வந்து ப்ளூபெர்ரி ஃபில் பண்ணுறோம். இன்கேஸ் உங்களோட ஸ்ட்ராபெரி க்ரஷோ இல்லை பைனாப்பிள் க்ரஷோ எந்த க்ரஷ் இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் வந்து ஃபில் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. ஓவனில் வந்து உள்ளே ஏற்றிடுறோம். நம்மளோட பேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மஃபின் வந்திருக்குன்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக 8 மஃபின் தான் வந்திருக்கு. நம்ம வீட்டில் பண்ணும்போது அப்போ நமக்கு 8 மஃபின் ஒரு போதுமானது நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே. இப்போ வந்து 21 மினிட்ஸ் கழித்து நம்மளோட மஃபின்ஸ் ரொம்ப சூப்பராகவே பேக் ஆகி வெளியில் எடுக்கிறோம். இந்த பாருங்கள், நம்மளோட மஃபின் கப்புக்கு வெளியில் வந்து மஃபின்ஸ் வந்துட்டு அதோட பேட்டர் வந்து சூப்பராகவே வந்து பேக் ஆகி வெளியில் வந்திருக்கு. வாவ், ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதை வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணியும் காமிச்சிடுறேன். இந்த கலர் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து பேக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. செக் பண்ணும்போது ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணிவிட்டு உள்ளே பேக் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து என்னோடய ஓவனில் வந்து 21 மினிட்ஸ் ஆகிடுச்சு ஃபுல்லாக பேக் ஆகிறதுக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி கரெக்டாக பேக் பண்ணி ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் ஆகும்போது எடுத்துருங்க. வாவ், ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. உண்மையிலே நல்லா ஸ்பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கும் நீங்கள் பேக் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் இதே ரிசல்ட் கிடைக்கும். நான் சொல்லியிருக்க ப்ராசஸ் மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது மறுபடியும் வந்துட்டு அதே ஸ்டேஜுக்கு வரணும். அப்போ தான் கரெக்டாக பேக் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம உள்ளே கொடுத்துருக்க ப்ளூபெர்ரி ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ரெண்டுமே சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். Upcoming chefs, love you guys. Thanks for watching.